இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் கூட குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் குழந்தைங்க மேல காட்டுற பாசத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உறவுக்கு என்ன பேரு வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அப்பா இல்லாததால குழந்தைங்க மிஸ் பண்ண தாத்தாவோட பாசத்தை எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் காட்டுற மாதிரி இருக்கு. என்ன மகளே, முகம் சந்தோஷமா இருக்கு. அது சாரி குப்தா, பயந்துட்டீங்களா? நானும் பயந்துட்டேன். சரி, அவ்வளவு சந்தோஷமா இருந்த உன் சின்ன குழந்தைக்கு ஆரோக்கியம் சரியாயிடுச்சா? இல்ல குப்தா, டயர்டா இருக்குன்னு தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் இப்படி இல்லாம என் குழந்தை கூட இருந்திருந்தா என்ன பண்ணுவ? அந்த குழந்தைய இன்னும் படிக்க விடாம பாசம் கொடுத்து கெடுத்திருப்ப. நீ இல்லாததுனாலதான் என்ன ஆனாலும் படிக்கணும்னு சொல்லி அந்த பள்ளியில தேர்ச்சி அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீ இருந்திருந்தா காகிதத்துல இருக்கிற எண்களை மாத்தி இருந்திருப்ப. ஓ, மேல இருந்து நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தீங்களா? அது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து வெக்கப்படுறத பாரு. அவ சின்ன குழந்தை தானே குப்தா, படிக்க முடியலையேன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். கொஞ்சமா குப்தா, சரி, அமாவாசை அன்னைக்கு மட்டும் நான் ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அமாவாசை அன்னைக்கு நான் தெரிய மாட்டேங்கிறேன்னா அப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்ன நடக்கும்? எனக்கு எக்ஸ்ட்ரா சக்தி கிடைக்குமா? அது அந்த கடவுள் இயற்கையை வச்சு என்ன பண்ணாலும் பேலன்ஸ் பண்ணுவார்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட சக்திய டபுளா பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்கணும்ல. லாஜிக் கரெக்ட் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது மகளே. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லன்னு எனக்கு தெரியும் குப்தா. சொல்லுங்க. இப்ப வரைக்கும் எந்த ஆத்மாவா இருந்தாலும் காரிய நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல்லோகத்துக்கு நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். ஆனா உன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் என் மோதிரத்தை திருடின மாதிரி திருடி இந்த லோகத்துல கட்டி போட்டதுல எனக்கு தெரியறதுக்கு. அப்படின்னா இப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா குப்தா? சத்தியம் பண்றேன். சரி சரி, சொல்லாதீங்க. பௌர்ணமி வரும்ல, அப்போ தெரிஞ்சுக்கிறேன் என்ன நடக்கும்னு. பௌர்ணமி வரும், ஆனா பௌர்ணமி வரும்போது என்ன ஆகும்னு தெரியறதுக்கு நீங்க இருந்தாதானே. கோரான்ற தீய சக்தி உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்குல்ல பாலகி.